வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்கால இணைய போறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வர 27ஆம் தேதி விஜய் தலைமையில இணையறாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நியூஸ் சோசியல் மீடியாலாம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மையே தெரியலங்க. ஏன்னா தாவேக்கா இருந்துகிட்டு இதை பத்தி எதுவும் சொல்லல, செங்கோட்டையன் அவர்களும் இதை பத்தி எதுவுமே சொல்லல. ஓகேவா? பட் ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தினால நிச்சயமா அதிமுக தாங்க பாதிப்பு. ஏன்னா அதிமுகக்குள்ள ஏற்கனவே நிறைய உட்கட்சி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் நடுவில் தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து வெளியில வந்தாரு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. ஸோ அவர் இப்ப தாவேக்கால போறதுனால நிச்சயமா அதிமுகக்கு தான் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் நம்ம சொல்லாங்க. ஏற்கனவே விஜய் இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் அதிமுக இருந்துகிட்டு மறுத்துட்டு இருக்காங்க, இல்ல நாங்க தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க பட்சத்துல இப்போ அவங்க கட்சியில இருக்க முன்னாள் மந்திரிகள் அப்புறம் எம்எல்ஏகள்லாம் வந்து தாவேக்கால இணையும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பின்னடைவா தான் போகும் இந்த விஷயத்துல அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ அதிமுகக்கு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி போறதுனால நிச்சயமா அதிமுக ஒரு பின்னடைவு தான். தாவேகா பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு வலு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய்க்கு நிச்சயமா மக்கள் மத்தியில ஆதரவு குறையல. அது ஒரு விதத்துல ஷாக்கிங்கா இருந்தாலும் மக்கள் இன்னும் நிறைய பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இப்போ அதிமுக இருந்து வர முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவேக்கால இணையும் போது நிச்சயமா தாவேக்காக்கு இதனால ஒரு வலுதாங்க. அதுவும் இதை தாண்டி இன்னும் ஒரு சிறு கட்சிகள் அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகர் அவர்கள்லாம் வந்து இணைவாரு அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக்கா வந்து ஒரு தனி அணியை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அமைச்சாங்கன்னா திமுக இதனால ஏதாவது பாதிப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. ஏன்னா திமுக இருக்க கூட்டணியோ இல்லோ திமுக இருக்கவங்க யாருமே இப்போ வரைக்கும் வந்து தாவேக்கா பக்கம் போல. அதே மாதிரி ஏற்கனவே வந்து அதிமுக இருந்து வெளில போனவங்களால டிஎம்கேக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ அதனால டிஎம்கேக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமா ஒரு டேமேஜுங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைவாரா? ஒருவேளை இணைஞ்சா இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.